வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே காணாமல் போன மூதாட்டியை கண்டுபிடிக்கச் சொல்லி ஊர் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தொடர் மரணங்களால் அச்சத்தில் மூழ்கி கிடக்கும் கிராம மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புமா? மலை கிராமங்களில் காணாமல் போகும் முதியவர்கள், நீண்ட காலமாக நீடிக்கும் கொடூரச் சம்பவங்கள், நகைக்காக முதியவர்களை கொன்று குவிக்கும் கும்பல் என அச்சம் தெரிவிக்கும் கிராம மக்கள். நடந்தது நடப்பது என்ன? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவாட்லா மலைப்பகுதியில் உள்ள அரவாட்லா, குத்தூர், பாஸ்மர்பெண்டா உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர். இந்த மலைப்பகுதியில் 2 வருடங்களுக்கு முன்பு 65 வயதான வள்ளியம்மாள் எனும் மூதாட்டி காணாமல் போயிருக்கிறார். மறுநாள் காலை அரவாட்லா மலைப்பகுதியின் காட்டின் ஓரம் கழுத்து மற்றும் காது அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் அந்த மூதாட்டி. வள்ளியம்மாளை கொலை செய்தது யார், அவரின் நகைகளை கொள்ளையடித்தது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் பாஸ்மர்பெண்டா கிராமத்தைச் சேர்ந்த கொடூர குற்றவாளிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் மூவரும் சிறிது காலத்திலேயே ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர். வள்ளியம்மாளுடன் இந்த விவகாரம் நின்றுவிடவும் இல்லை. பாஸ்மர்பெண்டா கிராமத்தைச் சேர்ந்த பூசனா என்ற பெண் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் வீட்டில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினமே அவருடைய கணவன் விஜயம் காணாமல் போயிருந்தார். இதுவரை அவர் எங்கு போனார் என்பதே யாருக்கும் தெரியவில்லையா? இது குறித்தும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு பூசனாவை கொலை செய்தது யார், காணாமல் போன கணவர் விஜய்க்கு என்ன ஆனது என்பது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டும் வருகிறது. இதற்கு இடையில் மீண்டும் ஓர் அதிர்ச்சி. அதே கிராமத்தைச் சேர்ந்த முனியேந்திரம்மாள் என்ற மூதாட்டி திடீரென காணாமல் போயிருக்கிறார். இதேபோன்று சியாமலா என்கிற மூதாட்டியும் அண்மையில் காணாமல் போயிருக்கிறார். எங்கு தேடியும் கிடைக்காததால் மூதாட்டி காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உடனே பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான போலீசார் அரவாட்லா மலைப்பகுதியில் மோப்பனாய் உதவியுடன் தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. தொடர் தேடுதல் நீடித்து வரும் நிலையில் குறிப்பிட்ட வயதை தாண்டும் முதியவர்களை குறிவைத்து கடத்தி நகைக்காக கொலை செய்வதாக ஊர் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கிராமத்தில் வாழும் மூதாட்டிகள் அச்சத்துடன் நடமாடுவதாக தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே காணாமல் போனவர்களை கண்டுபிடித்தும் கொலையாளிகள் யார் என அறிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவும் ஊர் மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர்.